தளபதி தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க தனியா தான் நிக்க போறோம். தளபதி விஜய் அவர்களுடைய லோயர் அவர்கள், அதாவது சட்டவாளர், தமிழக ஃபியூச்சர் சிஎம் ராகி சாரை பார்த்துட்டு 2-3 கோவில்களுக்கு என்ன கேள்வி மட்டும் சொல்லுங்க சார். உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவங்க தான் முடிவு பண்ணணும். சீமானையா தான் முடிவு பண்ணணும். தளபதியோடு சேர்ந்திருப்பீர்கள். எங்களுடைய தளபதிக்கும் மதிப்புக்குரிய சீமான் அண்ணா அவர்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு இருக்குல்ல. அவங்களுக்குள்ள நல்ல நட்பு உறவு இருக்குதான். வணக்கம் என் தாயக உறவுகளே. நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலே பலாலி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலே நிற்கிறேன். இந்த இடத்துல ஏன் இன்றைய காலையிலே வந்திருக்கோம் சார், நேற்றைய காணொலிகள் பார்த்தவர்களுக்கு விளங்கி இருக்கும். நான் என்னுடைய தளபதி விஜய் அவர்களுடைய லோயர் அவர்கள், அதாவது சட்டவாளர், இந்த இடத்திலே ஒரு நட்பின் நிமித்தம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அவர் கூறுகின்ற போது யாழ்ப்பாணத்தில் முதலாக மதிப்புக்குரிய தியாகி ஐயா அவர்களையும் சந்தித்து இங்கே சில ஆலயங்களில் வழிபாடுகளை மேற்கொண்டு யாழ்ப்பாணத்தை ஒரு முறை சுற்றி பார்த்து விட்டு ஒரு மரியாதைக்குரிய இந்த விஜயத்தை இந்த இடத்திலே மேற்கொண்டிருக்கார். அவரை வரவேற்கத்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அவரை நாங்கள் வெல்கம் பண்ணியிருந்தோம். அந்த காணொலியும் இந்த இடத்துல இருக்கிறது. அவர் ஏன் வந்திருந்தார், என்னத்துக்கு வந்திருந்தார், யாரை சந்திக்கப் போகிறார் என்பதெல்லாம் இந்த காணொலியில் முழுமையாக பாருங்கள். அவர் விரிவாக கூறியிருக்கு. இந்த முழுமையான காணொலியை பார்வையிடுங்கள். வாருங்கள், இப்போது வீடியோக்குள் போகலாம். நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு போற இருக்கு. சரி, வணக்கம். என் பேர் ஸ்ரீ கிரி பிரசாத். நான் ஒரு வழக்கறிஞராக சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய லீகல் விங்கில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன், மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாஃப்னா வந்திருக்கேன். தியாகி சாரை பார்த்துட்டு 2-3 கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு பிளெஸ்ஸிங்ஸ்லாம், சாரோட பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு திருப்பி சென்னைக்கு போயிட்டு இந்த அரசியல் பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் மெயின் பர்பஸே சாரை பார்த்துட்டு கோவில் விசிட் போயிட்டு வரலாம் தான் வந்திருக்கேன். நான்
நாங்கள் உங்களை ஒரு இன்முகத்துடன் வரவேற்றிருக்கின்றோம். நன்றி சார், நன்றி. யாழ்ப்பாணம், வெல்கம் டு எஸ்கான். ரொம்ப நன்றி சார். நாங்கள் ஒரு சின்ன கேள்வி மட்டுமே. சொல்லுங்க சார். உங்களுடைய அரசியல் பயணம், அதாவது தளபதியோடு சேர்ந்திருக்கிறீர்கள், வெற்றி பெற முதலாவது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுடைய அரசியல் பயணம் எவ்வளவு வேகமாக போகிறது, எப்படி போகிறது, எந்த வியூகத்தில் போகிறது? நாங்க இந்த வாட்டி தளபதி தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க தனியா தான் நிக்க போறோம். எங்க ஐடியாலஜி ஏத்துக்கிட்டு வர அலையன்ஸ் பார்ட்டிஸோட நாங்க சேர்ந்து இந்த கூட்டணி அமைச்சு இந்த எலெக்ஷன்ல நிக்க போறோம். நாங்க மக்கள் வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு. 2026 கண்டிப்பா நாங்க ஆட்சி அமைப்போம். தளபதி தான் தமிழக ஃபியூச்சர் சிஎம். கண்டிப்பா அது நடக்கும் நம்புறேன். இந்த 2026 தேர்தலில் நீங்கள் நாம் தமிழுடன் கூட்டணி சேர்வதாக ஏதாவது ஐடியாக்கள் இருக்கிறதா? தளபதி தான் முடிவு பண்ணுவாரு. தளபதியும் அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அது இன்னும் போக போக தெரிய வரும், யார் யார் எங்க பார்ட்டியில் அலைன்ஸ் வைக்க போறாங்க அப்படிங்கிறது போக போக தெரிய வரும் சார். நாங்கள் உங்கள் ஊடகங்கள் வாயில் வழியாக தான் சில செய்திகளை படித்திருக்கிறோம், படித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய தளபதிக்கும் மதிப்புக்குரிய சீமான் அண்ணா அவர்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு இருக்கிறதாக கூறி வருகிறார்கள். அது உண்மையா? எந்த முரண்பாடும் இல்லை. அவங்களுக்குள்ள நல்ல நட்பு உறவு இருக்கதான் செய்யுது. அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா வருவாங்களா அப்படின்னு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அது தலைவரும் அவங்க தான் முடிவு பண்ணணும். சீமான் ஐயா தான் முடிவு பண்ணணும். இந்த நேரத்திலேயே நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றிகள். நன்றி. பயணம் சிறப்புற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.